சிவாய நம்ம வணக்கம் மகளே, மதிய வணக்கம். இந்த பதிவு வந்து நேற்று செஞ்ச வேலை தாங்க. நான் மார்க்கெட்டுக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு புறப்பட்டு போய் பூ வாங்கிட்டு கூலிக்கார்ட்ட கொடுத்து கட்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து 50 ரூபா கொடுப்பாங்க அந்த அண்ணாவுக்கு. ஏன்னா சில பேர் வந்து 20 ரூபா 30 ரூபா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அண்ணா வந்து க்ளீனாக கட்டுவார். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு அண்ணா இருந்தார், கை ஒடிஞ்சான்னா அந்த அண்ணா ஊருக்கு போனதால இந்த அண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டேன் வந்து அழகாக கட்டி கொடுப்பாரு. ஏன்னா ஒரு கூலிக்காருக்கு வந்து நம்ம வஞ்சனை செய்யக்கூடாது மக்களே. 50 ரூபா கொடுத்துருவேன். அப்புறமேலுக்கு பாருங்கள், சுகந்தராஜா மார்க்கெட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து ஒரு 5 கேஸ் சுகந்தராஜா வாங்கிக்கின்னு, இது வந்து பாருங்கள், இந்த செண்டு பூ வந்து இங்கே 5 பார் வாங்கினேங்க. இது வந்து ரெடிமேடு பூக்கடை. அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. ஏன்னா இங்கே வந்து அவசரத்துக்கு பூ வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் பக்கத்தில் இது ரெடிமேட் பூக்கடை அருமையாக இருக்குங்க. திண்டுங்க இப்போல்லாம் வந்து 80 ரூபா 60 ரூபா 100 ரூபா இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் 50 ரூபா இருந்தது, கம்மியாக இருக்கும்போது. பண்டிகை வந்தால் 250 ரூபாங்க ஒரு திண்டு. அப்படி இருக்கும் விலை. ஏன்னா ஓவராக இருக்கும். அவங்க ரெடிமேடாக கோத்து வைப்பாங்க. நம்ம வந்து அவசரம் தேவைன்னா வாங்கிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு அருமையான பூங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க ரெடிமேட் கடையில். வாங்கி எடுத்துக்கிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்குறேன் மக்களே. வந்தேன்னா ஆனால் வர வழியில் காய்கறி நீங்கள் அங்கேயே பக்கத்தே தாங்க, பூ கடையில் ஒரு 100 அடி தள்ளி தரக்காரி பச்சை பசின்னு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. ஏன்னா அந்த அம்மாட்ட வந்தேன்னா நான் ஏதாச்சும் ஒரு காய் வாங்கிட்டு வருவேன். பாருங்கள், பீக்கங்காய் தான் வாங்கினேங்க. நம்ம வந்து துவரம்பருப்பு போட்டு நம்ம வந்து அது அழகாக அரிஞ்சு போட்டு கடைஞ்சிட்டோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. ஏன்னா உடம்புக்கு அத்தனையும் அது சேரும். இந்த பீக்கங்காய் தோல் இருக்குது பாருங்கள், சீவி எடுத்துட்டோம்னா அதை நல்லா கழுவிட்டு நம்ம எப்படி சட்னி புதினா சட்னி அரைக்கிறோம் அது மாதிரி அரைச்சாலும் அது 2 விதத்துக்கு ஆகுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் மக்களே. இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்க தான் இது சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த அண்ணா கடையில் போகும்போது ஒரு டீ குடிச்சிருவோம் மக்களே. இஞ்சி அப்படியே அவ்வளோ ஏலக்காய் இஞ்சி அவ்வளோ அழகாக போட்டு 10 ரூபாங்க. போகும்போது ஒரு டீ குடிச்சிருவோம், வரும்போது ஒரு டீ. ஆனால் வரும்போது முக்கியமாக எனக்கு இஷ்டம் தான் குடிப்பேன். இன்றைக்கி வந்து குடிச்சிட்ருக்கிறேன். ஏன்னா வாமான்னு கூப்பிட்டார் அந்த அண்ணன். 20 ரூபா கொடுத்துட்டே போயிடுவேன். வரும்போது குடிக்கணுன்னா கொடுத்துட்டே போயிடுவேன். அண்ணாக்கிட்ட 20 ரூபா. வந்து ஒரு ஆயா வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அந்த ஆயாவுக்கு முடிஞ்சால் ஒரு டீ வாங்கி கொடுப்பேன். இல்லாட்டி ஆயாக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம். அந்த ஆயா பூ விற்பாங்க ரெடிமேடாக. அந்த ஆயாக்கிட்ட பூ வாங்கி விற்போம் மக்களே. இது தாங்க சனீஸ்வர பகவான். நீங்கள் திருநள்ளாறு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெம்பிளுக்கு வந்துட்டு போங்க. அவனி ரோட்டில் இருக்குங்க. அவ்வளோ அருமையான டெம்பிளுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மக்களே. உங்களுக்கு என்ன தோசை இருந்தாலும் நீங்கள் கூடிய கோயிலுங்க. இது இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அங்கேயே பக்கத்தில் இந்த லட்சுமி நரசிம்மசாமி டெம்பிள் அருமையான டெம்பிளுங்க. அப்படியே 2ஐயும் சேவிச்சிக்கலாம் வந்தால். பாருங்கள் இவ்வளோ கூட்டங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாம். வந்துட்டுங்க வீட்டுக்கு வந்துட்டு பூவெல்லாம் பாருங்கள் எடுத்து கொட்டிட்டேன். இது வந்து ஒரு 10 கேஜி வாங்கினேங்க, 320 ரூபா மக்களே. ஏன்னா சாமந்தி அவ்வளோ ரேட்டு. அப்புறம் ரோஸ் ஒரு 10 கேஜி வாங்கினேங்க. இது பேர் வந்து ஆப்பிள் ரோஸ். அருமையாக இருக்குங்க. சாமந்தி கூட வச்சு கட்டினோம்னா அருமையாக இருக்கும். ரோஸ் வந்து விலை அதிகம் தாங்க மக்களே. ஏன்னா ஒவ்வொரு பூவும் விலை இல்லாமல் எதுவும் கிடைக்கிறதில்ல. பன்னீர் ரோஸ் 1 கேஜி வாங்கினேன். அப்புறம் சுகந்தராஜா பூ 5 கேஜி வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் தலை 2 கேஜி, தாமரை பூ ஒரு 20 பூவு, அப்புறம் நிறையா மல்லிகைப்பூ 2 கேஜி, இந்த மாதிரி எல்லாம் தேவையான பூவெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு ரெகுலராக கொடுக்குற வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்து மதியத்தில் பாருங்கள் டீ குடிச்சிட்டு பூ கட்டிகிட்ருக்கிற மக்களே. பூ வந்துங்க என்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் வந்து 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து தான் அங்கே போயிருப்பாங்க. அவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட வாங்கினா பிடிக்காது. நான் சைக்கிள் ஓட்டி கூட கொண்டுட்டு போய் கொடுத்துருக்குறேன். அப்புறம் என்னை ஓட்டுறத ஒரு நாள் காரில் பார்த்துட்டு என்கிட்ட பூ வாங்குகிற பொண்ணு ஒன்று, இனிமேல் நீ வராது, உனக்கு மாதம் 2000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் நான் வண்டி வாங்கின வாட்டி ரெகுலராக கொண்டு போய் கொடுத்துட்டுக்குறேன். அந்த பாப்பா அவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குற மக்களே. அதனாலேயே நான் வண்டி வாங்கினேன். தூரம் போயிட்டாங்க கஸ்டமருங்கன்ட்டு. பாருங்கள், என் பூ வந்து அவ்வளோ திண்டாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக கட்டி கொடுப்பேன் என் கஸ்டமருங்களுக்கு. அதனாலேயும் என்கிட்ட யாரும் வேறு ஒருத்தர்கிட்ட வாங்காது, என்கிட்டயே விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 5 வருஷம் 16 வருஷம் தான் என்னுடைய கஸ்டமருங்கெல்லாம். இந்த மாதிரி தாங்க பூ கட்டி கொடுக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவு போட்டுட்ருக்குறேன். பாருங்கள், அருமையாக கட்டுவோங்க. இது வந்து லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு இந்த மாலைங்க. பாருங்கள், அதையும் காட்டுறேன். பாருங்கள், கட்டி வச்சுட்டு பாருங்கள், நான் போகிற வழியில் இப்படி தாங்க டிராஃபிக் ஜாம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பூ கொடுக்கும்போது திட்டு வாங்கி தான் கொடுப்பேன். இந்த மாதிரி டிராஃபிக் ஜாமை வந்து சிக்கிக்குவேன். அவங்க சொன்ன டைம் போக முடியாது மக்களே. யாராலையுமே முடியாது மக்களே. நம்ம என்ன பறந்தால் போக முடியும். இந்த மாதிரி எல்லாம் டிராஃபிக் ஜாம் இருந்தால் மெதுவாக தான் போகணும். அதுக்கு நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்து காட்டிடுவேன் உங்களுக்கு. இது தாங்க இந்த டெம்பிள் தாங்க நான் பூ கொடுக்குற டெம்பிள். நேற்று கொடுத்த பூ இது. அப்புறம் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். வாரத்துக்கு 2 நாள் கொடுப்பேங்க.
என் கஸ்டமர் வந்து என்ன தவிர வேறு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஐயர்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க. மக்களே பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக கும்பிட்டுங்க மக்களே. அம்மா மடியில் அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு, அருமையாக இருப்பாருங்க. ஏன்னா சக்தி வாய்ந்த நரசிம்ம சுவாமி டெம்பிளுங்க, லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிளுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை பை மக்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம் மக்களே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.